இனி வருகின்ற நாட்களாவது நமக்கு நல்லதா நடக்காதா? இருக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு சின்ன இடைஞ்சலாகவும், ஒரு விதமான போராட்டமான ஒரு சூழ்நிலையிலயும் இருக்கு. இனிமேல் வருகின்ற நாட்களாவது நல்லதா அமையட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு, இனி வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு? குறிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன மாற்றங்கள அவங்க சந்திக்க போறாங்க? இவங்களுக்கு பெரும்பாலும் யாரெல்லாம் நண்பர்களா அமைவாங்க? யாரெல்லாம் எந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் இவங்களுக்கு எதிரா செயல்படுவாங்க? அதே நேரத்துல எந்த உறவு இவங்களுக்கு பக்கபலமா இருக்கும்? இத பத்தின முழு தகவலுமே இந்த வீடியோவுல ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்ட கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது கட்டாயம் சொந்த வீடு அமையறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்க அதற்கான முயற்சியில் இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக அந்த 18க்கு அப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சொந்த வீடு, ஒரு மனை, இடம் வாங்கிறதுக்கான யோகம் கட்டாயம் இது நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 விஷயமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சவங்க முயற்சி பண்ணீங்க, அதற்கான வழிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். நிச்சயமாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். அனைத்து கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது ஒரு வழக்கம். இந்த கிரக நிலை மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு சில நல்ல வழிகள் கண்ணில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். அது எந்த மாதிரி விஷயங்கள், அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதில் எப்படி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்ட கிரகநிலை வைத்து பார்க்கும்போது ராசிக்கு 6க்கு உடையவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது நோய், கடன் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன். ரொம்ப நாளாக ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில இன்னல்கள் அனுபவிச்சுட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக எனக்கு இந்த நோய் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த நோயிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது. நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு காலகட்டம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஜூலை 27 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் ஆரோக்கிய ரீதியாக என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது சரியாகும் அப்படின்னு ரொம்ப நாளாக புலம்பிக்கிட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஜூலை 27 பார்த்தீங்கன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட், அதற்கான கரெக்டான ஒரு வழி இதெல்லாம் உங்களுக்கு கண்ணில் தென்பட்டிருக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ரகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகளால் ஒரு சில இன்னல்களுக்கு, ஒரு சில குழப்பங்களுக்கு ஆளான தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வரதுக்கான நல்ல நல்ல வழிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளுமாக ஒரு நிலத்தை வாங்கணும்னு நினச்சிங்க, ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான முன்னேற்பாடாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். கட்டாயம் இது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கோபுரம், அதாவது ஒரு கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு தேவையான அந்த கலசத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு உதவியோ, அல்லது நீங்களே அந்த கோவிலுக்கு உண்டான அந்த கலசத்துக்கு தேவையான ஒரு நிதி உதவியோ, ஏதாவது ஒரு தானியமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசிக்கு இந்த கட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான யோகங்கள்லாம் இருக்குது. ஆன்மீக தலங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க.
இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி நீங்கள் செஞ்சீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த தனுசு ராசி என்பர்கள் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 12/8 பார்வை படுறதுனால குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இந்த மாதத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமில்லாத ஒரு சூழ்நிலையில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இராணுவம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, போலீஸ் வேலைக்கு செல்கிறவங்க, இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைத்தாலும் கூட உங்களுடைய பேர் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த உடற்பயிற்சி செய்கிற இடத்துல ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவு வாக்குவாதம் அப்பப்போ வரும். ஏன்னா சூரியன் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல செயல்படுவீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக காதலிச்சிட்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா பேசும்போது காதலர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா நான் தான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பேசுவீங்க. இந்த பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசும்போதும் முன்ஜாகிரதையாக பேசுங்க. யாருடைய மனதையும் நோகடிக்காமல் ஒரு ரிலாக்ஸாக பேசுங்க. அதே நேரத்தில் பொதுவாக தனுசு ராசி அப்படின்னாவே காமெடி கலந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு விட்டுருவீங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நல்லா கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த பெருமாளை வழிபட்டுடுவாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சுக்கிரனோட வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. வெள்ளை நிற மச்சைக்கல்லையோ அல்லது வெள்ளை நிற ஒரு பொருளோ வாங்கி தானமாக கொடுத்துடுவாங்க. ஏன்னா பெருமாளுக்கு பிடித்த ஒரு கலர் அப்படின்னா வெள்ளை நிறம். அந்த இதில் ஏதாவது வஸ்திரத்தை வாங்கி தானமாக மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதே நேரத்தில் மகாலட்சுமிக்கு சிவப்பு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அட்லீஸ்ட் கடைசி வெள்ளிக்கிழமையிலையாவது நீங்கள் விரதம் வந்து அந்த மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தாவே நம்மளுடைய தனுசு ராசிக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தான். அந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் மறக்காமல் பிடிச்சிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா 7, 8, 9 இந்த ஆகஸ்ட்டில் இந்த 3 நாளும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. மற்றவங்ககிட்ட வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ரொம்ப பொறுமையாக செயல்படுறது நல்லது. மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர மாதிரி ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு தகவல் எந்த பக்கம் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையிலேருந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக நிலம் வாங்கணும்னு நினச்சிங்களே அவங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சிலர்லாம் தொழில் அமையாமல் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. அதே நேரத்தில் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிலருக்கு தொந்தரவு இருந்திருக்கும். அந்த தொந்தரவுகள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய நல்ல கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதெல்லாம் விலகக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பார்ட்னர்களாக நிறைய கிடைப்பாங்க. வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவியெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. தற்காலிகமாக ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ முக்கியமான பொறுப்போ கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனக்குழப்பம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பிள்ளைங்களை பற்றி ஒரு விதமான கவலை இருந்ததுலேயே அதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னாவே வெள்ளிக்கிழமை தான். அன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தேங்க்யூ.